எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எங்கள் அதிமனை அன்புதே இந்த காலை வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். இந்த நாளிலே இயேசுப்பா நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் மறைக்கப்பட்டு வெளிப்பட வேண்டும் பிதாவே. எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம் ஜீவனில் இயேசு பிதாவே. ஏமேன் ஏமேன் ஏமேன். இந்த செய்தி தலைப்பு என்னன்னா, கிறிஸ்மஸ் வாக்குத்தத்த நற்செய்தி. கிறிஸ்மஸ் ப்ராமிஸ்ட் குட் நியூஸ். அல்லேலூயா. இப்போ 3 நற்செய்திக்கு வருது. 3 நற்செய்தியை பற்றி பேச போகிறோம். முதல் நற்செய்தி என்னன்னு பார்க்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஒரு நிமிஷம் நானே எடுத்துக்கிறேன். அல்லேலூயா. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவர் இயேசு என்று பெயரிடுவார். ஏனென்றால் அவர் தன்னை பாவங்களை ரட்சிப்பார். முதல் வாக்குத்தத்தம் என்னன்னா, நற்செய்தி என்னன்னா, இயேசு பிறப்பு என்ன கொண்டாடுதான்? உலகத்துக்கு ரட்சிப்பு கொண்டு வரதான். ஆண்டவர் பிறந்த பின்னால் முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி இருந்தது? ஆசிரியர் கூட தான் போய் எல்லாம் பண்ணார், எதுவுமே பண்ண. ஆனால் இயேசு பிறந்த பிறகு எல்லாருக்குமே உலகத்தில் அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு கிடைச்சது. அதான் முதல் நற்செய்தி. ரெண்டாவது நற்செய்தி நான் பார்க்கலாமா? அதை 23 படிங்க. அல்லேலூயா. ரெண்டாவது நற்செய்தி என்னது? தேவன் நம்மோடு இருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன் பார்க்கணும். தேவன் இன்னும் பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுனா 2 வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன். என்ன வாக்குத்தத்தம்? நான் உங்கள் பாவத்தில் வாழ்ந்துக்கின்ற உலகத்தை ரட்சிக்க நான் வரேன். அடுத்தது என்ன சொல்கிறார்? அதை மட்டும் சொல்லலை, நான் உங்களோட இருப்பேன். நான் உங்களோடு இருக்கிற தேவன் நான். இயேசுவின் பிறப்பு என்ன பண்ணுது? ஆண்டவரை உலகத்துக்கு கொண்டு வந்தது. ஆண்டவரை தேவன் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக பிறந்து இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணார்? நம்மளோட சங்கரிக்க ஆரம்பித்தோம், நம்மளோட கூட வர ஆரம்பித்தோம். ஒவ்வொரு நாளும் நம்மளோட கரம்பெடுத்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் பிரச்சனத்தில் நம்ம வழி நடத்துகிறார். இயேசு பிறப்பு என்ன கொண்டு வந்தது? ஆண்டோட பிரசன்னத்தை கொண்டு வந்தது. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறன்ற ஒரு தைரியத்தை கொண்டு வந்தது. ஆண்டவர் என்னோட நடக்கிறன்ற ஒரு விசுவாசத்தை நம்மளுக்கு கொண்டு வந்தது. இதோ ஒரு நற்செய்தி வாக்குத்தத்தம். ஆனால் வாக்குத்தத்தம் மாறாத தேவன். வாக்குத்தத்தம் கொடுத்த சொன்னார், வானம் பூமி அணிந்தாலும் என் வார்த்தைகள் அறியாதுன்னு சொன்ன வாக்குத்தத்தம். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி தான் கொண்டு இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு இது உண்மைன்னு நம்புறீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். எப்போது நம்ம விசுவாசத்தை, ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, ஆண்டவர் என் கூட நடக்கிறான்னு சொல்கிற நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் அது உண்மை. அது உண்மையாக இருக்கும். நம்ம ஒன்றும் ஒரு சொல்ல இந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுறது? அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது ருசி உங்களுக்கு தெரியாது. ஆனால் எடுத்து சாப்பிடும் போது தான் உங்களுக்கு அது தெரியும். நான் 1000 காரியம் சொல்லலாம், 1000 காரணம். நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும். இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னோட என்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கார். அவரோட பிரசன்னம் என்னை நடத்துது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க மைண்ட் வைஸ், ஏன் இப்படி தான் நான் காலில் தான் நடக்கிறேன், இப்படி ஏசியை கூட நடக்கிறேன். நான் என் காலில் நடக்கிறேன், ஏசியை நடக்கும். ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க, சின்னதாக. எனக்கு இந்த குட்டி கதை நிறைய என்னன்னு தெரியல. என்ன பண்ணுறாங்க, ஏசு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒருத்தனை கையை பிடிச்சி நடத்திக்கிட்டே போகிறான். ஒரு மணலில் நடத்திட்டு போகிறான். அது 4 பாதம் தெரியும். அது திடீர்னு பார்த்தா 2 மாறிடுமா. அப்போ என்ன பண்ண கூட நடந்தவன் என்ன சொல்கிறானா, ஐயோ என்ன ஆச்சேன்னு கேட்பானா. அப்போ என்ன சொல்கிற, ஆண்டவர் நான் உன்னை தூக்கி நடக்கிறேன்டா, நீ நடந்தது போதும், இனிமேல் பட்டு நான் தூக்கி நடக்கிறேன்.
கொஞ்ச நாள் நீங்கள் நடக்க வேணும் ஆண்டவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உங்களே தூக்கி நடப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா மட்டும் சொல்லிடுறீங்க. அந்த காலத்தில் சொல்லுவானுங்க போது இப்போ அல்லேலூயா கும்பல்னு. அந்த அல்லேலூயா கும்பல் என்னைக்கு தான் ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கும் போது தெரியாது. அல்லேலூயா கும்பலே ஆண்டவர் விசுவாசிக்காத போது என்ன பண்ண முடியும்? சரி, 2வது வாக்குத்தத்தம் முடிச்சு. 3வது வாக்குத்தத்தம் என்னன்னு பார்க்கலாமா? லூக்கா 2 8-11 வரைக்கும் படிச்சு. லூக்கா 2:8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை முற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே முக்கியமான இருக்கு. நீங்கள் என்ன பண்ணாங்க? அது 3 நீங்கள் படித்த 3 சாஸ்திரிகள்லாம் பண்ணாங்க. நட்சத்திரம் பார்த்து தான் போனாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் பைபிள் ஆண்டவர் படுத்தும்போது முதல் தூதர்கள்கிட்ட வந்து மெய்க்கர்மன் தான் சொல்கிறான் இந்த நற்செய்தியை. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு தூதர்களாக தேவதூதர்களாக வந்து சொன்ன ஒரு இடம் இதுதான். இயேசு கிறிஸ்து மெய்ப்பரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் மெய்ப்பரை பார்த்து சொன்னாங்க? ராஜா கிட்ட சொல்லியிருக்கலாம், யார்கிட்ட சொல்லி, ஏன் ஆண்டவர்கிட்ட மெய்ப்பரை பார்த்து சொல்கிறார்? ஏன்னா அவரே சொன்னார், நான் நல்ல மெய்ப்பன், என் ஆடுகளை நான் பாதுகாப்பேன். 3வது வாக்குத்தத்தமும் என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் மெய்ப்பேன், என் ஆடுகளை நான் நல்ல முறையில் பார்த்துக்குவேன். ஒரு மெய்ப்பன் இந்த வாழை என்ன, ஆடுகளை நல்ல முறையில் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி கொண்டு வரணும். அந்த வேலையை தான் நானும் திரும்பி செய்கிறேன். நான் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன், நீ எங்கள் ஆடுகளாக இருக்கிறீங்க. என் ஆடுகளாக நீ இருக்கிற பட்சத்தில் நான் உங்களை வந்து எல்லா விதமான தேவைகளை நான் சந்திப்பேன். எல்லா விதமான ஒரு ஆடை நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்கள, ஒரு மாடை நடத்துகிறீங்க. சில டைமில் பிள்ளைகளும் செய்த மாடு வளர்த்தே பெருசாக போச்சு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்பா அம்மா மாடு மாதிரி வளர்கிறான் பாருங்க. அந்த மாடையை நம்ம சோத்து போட்டு வளர்க்குறோம் இல்லைங்களா? மாடை என்ன பண்ணுறோம்? விட்டுடுறோமா அப்படியே? இல்லை, அதுக்கான தேவையெல்லாம் நம்ம சேர்க்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு நல்ல மெய்ப்பன். உங்களுக்கு என்ன அழகாக வழி நடத்துகிற மெய்ப்பன். உங்களுக்கு என்ன தேவையோ அது ஏதோ தெரியும் அவருக்கு. உங்களுக்கு ஆடு வந்து மெய்ப்பன்கிட்ட கேட்கமா, மேன்னு எனக்கு இதை கூட அதை கூடன்னு சொல்லிட்டு, ஆனால் அதெல்லாம் கேட்காது. ஆனால் மெய்ப்பன் என்ன பண்ணுறான்? அதை கரெக்டாக அந்த புல்லில் எடுத்துன்னு போகிறான், தண்ணி கொடுக்குறான், எடுத்துன்னு போய் திரும்பி அந்த ஷெட்டில் வைக்கிறான். ஆடு இருப்பார். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? 3வது வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது? நான் ஒரு நல்ல மெய்ப்பன், நான் பிறந்துட்டேன், நான் உங்களை நல்லா மேய்ச்சி கொண்டு போவேன். ஆண்டவர் 3 வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கார். அல்லேலூயா. ஸோ இந்த மெய்ப்பனுக்கிட்ட வந்து சொல்கிறார் ஆண்டவர், தேவதூதன் சொல்கிறார் இந்த மாதிரி இது இயேசு பிறந்துட்டார் சொல்லிட்டு. உடனே அவன் என்ன பண்ணான்னு பார்க்கலாமா? 16-17 படிச்சு. அதே செகண்ட் Luke 2:16-17. தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க? அது கேட்டுக்கிட்டு அப்படியே திரும்பி ஆடு மேய்க்க போயிட்டாங்க இல்லையா? நம்மளை மாதிரி எவ்வளோ தான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பற்றி பேசினாலும் அதை இந்த காதல் வாங்கி காதலை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? அப்படி தானே பண்ணாங்க மெய்ப்பர்கள். என்ன பண்ணாங்க? போய் பார்த்தாங்க. உங்களை மாதிரி சபைக்கு வந்தாங்க, வந்து பார்த்தானுங்க, ஆண்டவர் குறித்து எல்லாம் கேள்விப்பட்டாங்க. பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணாங்க? அவரை பற்றி சொன்னானுங்க. அவரை பற்றி எல்லார்கிட்டையுமே சொல்ல ஆரம்பித்தாங்க. இயேசு பிறந்துட்டார், இயேசு பிறந்தார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மெஸ்ஸியா எப்போ இருப்பான்னு காத்து கொண்டிருந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மெய்ப்பர்கள் இப்போ என்ன சொல்கிறானுங்க, அது மெய்ப்பர்கள் ஏன் சூஸ் பண்ணாலும் அதை சொல்ல அவங்க நடத்துகிறவனுங்க. அந்த மாடுகள் நடத்துகிறவன்ட்டு போய் சொல்லி அவங்க போய் என்ன பண்ணானுங்க,
ஊரெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? 2000 வருஷம் ஆச்சு, 2024 வருஷம் ஆயிடுச்சு அவர் பிறந்து. என்ன செய்கிறீங்க? நம்ம என்ன செய்யணும்? எத்தனை வருஷமாக இந்த ஹையஸ்ட்டாக சபைக்கு வர 10 வருஷமாக சபை வரீங்க எத்தனை பேருக்கு? என்ன பண்ணிக்கிறீங்க 10 வருஷத்தில் சபைக்கு வர? என்ன பண்ணிங்க ஆண்டு? அவனுக்கு போய் என்ன பண்ணானுங்க? போய் ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பித்தான். ஆண்டவரை பற்றி சாட்சி கொடுக்க ஆரம்பித்தான் இல்லையா? ஆண்டவர் பிறந்துட்டார் சொல்லிட்டு நம்ம எத்தனை பேருக்கு சொல்கிறோம் அந்த மாதிரி ஆண்டவர்? நம்ம போய் இப்போ போய் நீங்கள் எப்பவுமே நம்ம சொல்கிறீங்க, கடந்த நாட்கள்லாம் விட்டுடலாம். 2000 நேற்று என்ன 22 அன்றைக்கி 21 டிசம்பர் வரைக்கும் விட்டுடுங்க. அது முடிஞ்சு போச்சு. அது 21 கொண்டாடுற திரும்பி. இன்னையிலிருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி இந்த நற்செய்தியை கேட்குறீங்களா? ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நற்செய்தியை நம்ம கேட்குறோம். ஆண்டவர் அந்த நற்செய்தியை கேட்குறோமா இல்லையா? அல்லேலூயா. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. இது வரைக்கும் கடந்த நாட்களை விட்டுருங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு காரியத்துக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாட்கள் இருக்குது. இந்த நாளை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை குறித்து நம்ம போய் சாட்சி கொடுப்போம். ஆண்டவரை குறித்து நீங்கள் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுங்க. ஒருத்தர்கிட்ட போய் இயேசு இதை சொன்னார், இயேசு இதை சொன்னார் சொன்னு வச்சுக்கோ, யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? இயேசு பற்றி நீங்கள் சொல்லிப்பார், யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த உலகத்தில் அத்தனை பேர் இயேசு கிறிஸ்து யாருன்னா தெரியும். ஒரு சொல்லுவானுங்க, என் ஏரியா வந்து எனக்கு கேளு, ஒரு சின்ன குழந்தை கூட என் பேர் தெரியும் அப்படின்னா. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சைனாலேயோ ஜப்பான்லேயோ போய் கேளு, இயேசுனா யாருன்னு சொல்லுவானுங்க. இஸ் எ கிறிஸ்டியன் காடுன்னு. இயேசு பேர் தெரியாத சின்ன குழந்தை கூட கிடையாது இந்த உலகத்தில். அது முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், யாரும் இயேசு கிறிஸ்துன்ற பேர் எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து பேர் தெரியாத ஆட்களே கிடையாது. ஸோ நீங்கள் இயேசு கிறிஸ்து பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு தான் தெரியும் இயேசு கிறிஸ்து, ஐ நோ ஜீசஸ். யூ நோ ஜீசஸ் அப்படின்னு எஸ் ஐ நோ ஜீசஸ். நீ யாரெல்லாம் போய் கேட்பாருங்க, இயேசுக்கு நீங்கள் பக்கத்து வீட்டில் போய் கேட்க, இயேசு உனக்கு தெரியுமான்னு கேட்டுக்கணும். அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே மாட்டான். எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துன்ற பேர். உலகத்துக்கு அத்தனை பேர், பிறக்கிற குழந்தை கூட தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு. ஸோ அவரை பற்றி நம்ம போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து பற்றி, எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து என்ன பெருசாக சொல்ல. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குது. என்னது? அவங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குது. என்னது? உங்களுக்கு மட்டுமா தெரியாதுன்னு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் அது என்னன்னு. என்னது இது? அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு தெரியுமா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன். என்னது இது? வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, ரொம்ப யோசிக்கிறீங்க. ஐயோ போயிட்டு ஆண்டவர் வார்த்தைகள் எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. பைபிள் அவங்ககிட்ட போய் சும்மா ஒரு ரோட்டில் போகிறவன்ட்ட போய் பரிசுத்த வேதாகமம் உனக்கு தெரியுமான்னு கேளுங்கன்னா, ஏய் போடா வைத்துக்கிற மாதிரி என்னத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் அதே போய் இங்கிலீஷ் படிக்காத திறவுங்கிட்ட பைபிள் தெரியுமான்னு கேட்டால் அது தெரியும் சொல்லு. பைபிள் தெரியுமானா தெரியும், ஆனால் பைபிளுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் இல்லைன்னு அவனுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து தெரியும், பைபிளில் ஒரு புக்கு இருக்குது தெரியும், ஆனால் அது உள்ளே இருக்கிற வார்த்தை அவனுக்கு தெரியாது. அந்த வார்த்தைகள் நமக்குத்தான் தெரியும். என்கிட்ட இருக்கு, நான் சொல்லுவேன். ஏன்னா நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை கலைச்சா சொல்லிட்டு போனார். மார்க்ஸ் விசேஷம் 16:15 படி. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா.
சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவுங்கள். சுவிசேஷத்தை ஆண்டவரோட வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது ஒன்றும் சிம்பிள், ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட ஒருத்தர் வராங்க வந்து இந்த மாதிரி என்னம்மா என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், இது வரைக்கும் ப்ரொமோஷனே கிடைக்கலன்னு சொல்லும் போது நீ என்ன சொல்லலாம்? இயேசுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாரு, இயேசுன்னு கொடுப்பாருனா அவன் ஒத்துக்க மாட்டான், அது கேட்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுதுப்பா, வாலாக்காம தலையாவாய் கீழாமல் மேலவான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் குறித்த காலத்தில் எல்லாத்தையும் செய்கிற தேவன் அப்படின்னு சொன்னின்னு வச்சுக்கணும். அந்த வார்த்தை என்ன பண்ணுறது? அவன் இதயத்தில் விதைக்கப்படுது. உடம்பு சரியில்லைங்கன்னு சொல்லும் போது உடனே உட்காந்து ஆரம்பிச்சுக்கிறது ஜெபம் பண்ணுறதுக்கு. அவன்கிட்ட சொல்லுங்க, தழும்புகளாம் சுகமான என் வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தைகள் சுகத்தை கொடுக்குன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கஷ்டத்தில் வந்து சொல்லும் போது அவங்ககிட்ட நம்ம வித்தியாசமாக அந்த வார்த்தைகள் நம்ம ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணுது? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அவங்ககிட்ட நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி 1.5 வருஷம் நீ பேசினாலும் ஒன்றுமே நடக்காது. ஆனால் இந்த வார்த்தைகள் நம்ம சொல்லும் போது, ஏன்னா வார்த்தைகள் நீங்கள் பேசும் அவன் இதே திறப்பும்போது 2 வேலை செய்யுது. ஆண்டவர் என்ன பண்ண? ஆண்டவரும் வேலை செய்வார். வார்த்தைகள் எதுக்காக அனுப்பப்பட்டதோ அது செய்வார் ஆண்டவர். ஸோ இந்த வார்த்தைகளை பற்றி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட பற்றி சொல்லணும். எப்படி நம்ம இந்த வார்த்தைகள் தான் நம்மளுக்கு சொல்லுது. இன்றைக்கி இயேசு ரட்சிப்பின் தேவன், இயேசு என்னோடு இருக்கிற தேவன், இயேசு என் மேய்ப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு எது சொல்லுது? ஆண்டவர் வசனம் தான் சொல்லுது. அந்த வசனத்தை தான் நம்ம போய் அவங்களுக்கு சொல்லணும். அந்த வசனத்தை நம்ம சொல்லும்போது ஆண்டவர் வார்த்தைகள் என்ன பண்ணலாம்? இதயத்தில் விதைக்கிறோம். அது பார்த்து ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம எத்தனை பேர் கொண்டு வந்தது முக்கியம் இல்லை. நம்ம எத்தனை பேர்ட்டு ஆண்டவர் கொடுத்து சாட்சி கொடுத்தோம். சாட்சி கொடுத்தோம். ஆண்டவர் வசனத்தை சாட்சின்றது நான் ஒரு வசனத்தின் மூலியமாக தான் சாட்சி கொடுத்தாங்க. வசனத்தின் மூலியமாக தான் நம்ம சாட்சி கொடுக்கணும். சும்மா நாட்டுக்கு சாட்சி கொடுத்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. இந்த கொரோனா காலகட்டத்தில் அப்போ பிப்ரவரி மாதம் தான் இந்த கொரோனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. பிப்ரவரியில் தான் ஆரம்பிச்சது. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, பேப்பரும் பார்க்க முடியாது, டிவியும் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே இது தொட்டு அமெரிக்கா 1 லட்சம் பேர், ஆப்பிரிக்காவில் போய் இப்படியே செத்து போனால் சொல்லிட்டு செத்த நியூஸ் தான் வந்துட்டு இருந்து. இந்த டிவிக்காரன் அது மாதிரி கிடையாது. அப்போ 3 காரியம் சொன்னாங்க. ஒன்று மாஸ்க் போடணும், இன்னொன்று சோஷியல் டிஸ்டன்ஸ், 3வது கை கழுவணும். இந்த டிவிக்காரன் 4வது சொல்லுவான். என்ன சொல்லுவான் போலும்? டிவிக்காரங்க பார்த்தீங்களா, டிவி அவன் சொல்லுவான். முதல்ல என்ன சொல்லுவான்? மாஸ்க் போடுங்க, 2வது கையை கழுவுங்க, 3வது சோஷியல் டிஸ்டன்ஸ் கட்டுவீங்க, 4வது ஒழுங்காக சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஒழுங்காக கட்டுங்க, பணத்தை கட்டுங்க மாதம். அவன் பாருங்க 3 விட்டு 4வே முடிச்சுக்கிறான். ஏன்னா பணம் ஒன்றும் இல்லை அவனுக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுங்க மாதம் தவறாமல். ஸோ அந்த கொரோனா கட்டு வேறு ஒன்றுமே பண்ண முடியல. நிறைய நாட்கள் ஆண்டவரோட நல்ல பைபிள் படிச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? சில டைமில் என்ன பண்ணார்? சில வார்த்தைகள் என்கிட்ட கொடுப்பாரு. அந்த வார்த்தைகளை நான் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? திடீர்னு பார்த்தா அது ஒரு செய்தி ஆரம்பிக்கும். அது செய்தி ஆரம்பித்து அந்த செய்தி என்ன பண்ணுவேன்? நானே பேசி அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த புக்கை எடுத்துன்னு அதை மறந்துட்டேன் காட்டுறதுக்கு. ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நான் இப்போ வந்து நீங்கள் பேசுகிறது வந்து இன்றைக்கி ரெடி பண்ணதில்லை, எப்போ ஆண்டவர் ரெடி பண்ணான்னு தெரியாது. ஆனால் இது எப்போவுமே கொடுத்துட்டு படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சில வெளிப்பாடை கொடுப்பாரு, ஒரு வார்த்தைகள் கொடுப்பார். அதை நோட் பண்ணி ஒரு செய்தியை நான் கொண்டு வந்து வச்சேன். அந்த மாதிரி நான் அந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அப்போது முன்னெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ கொடுப்பார். அந்த ஒரு வசனத்தை எழுதி வச்சுக்க, அந்த வசனத்தை வச்சுக்க. ஆனால் கொரோனா காலகட்டத்தில் டெய்லி ஒரு வெளிப்பாடை கொடுத்து ஒரு வசனத்தை கொடுக்க ஆரம்பிச்சேன். அது போக நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது புக்கை முடிகிற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு. ஏன்னா தெரிஞ்சவங்கிட்ட பேசும்போது கவர்மெண்ட்டில் பெரிய ஆளுகிட்டலாம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலு காலேஜு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், இந்த கோயில் இந்த எல்லாம் வந்து திறக்கவே மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப நாள் அவன் சொன்ன டைமில் இவர் பாட்டு வெளிப்பாடே கொடுத்தா நான் என்ன பண்ணுறது வச்சுக்கிட்டு யார்கிட்ட சோத்தில் போய் பேச முடியும்? ரொம்ப கோவம் வந்துச்சு ஆண்டவர் மேலே. ஆண்டவர் நீ இந்த மாதிரி என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணாத, ஆல்ரெடி டென்ஷனில் உட்காந்துக்கிறோம், இந்த மாதிரி என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி விஜய் இப்போ பண்ணும்போது என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்க, சும்மா இங்கு தான் வேஸ்ட் ஆகுது, நான் ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே ஆனால் அவர் என்ன பண்ணார்? பேசும் தெய்வம் வச்சார், பேசிக்கிட்டே இருந்தார்.
எனக்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு. சில டைமில் நானே யோசிச்சேன், சரி வாடா பைபிளை கொண்டு நிறுத்தி இப்போ படிக்காமல் இருக்கணும்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. டிவி பார்க்க முடியாது, பேப்பர் முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்ண திரும்பி படிக்க ஆரம்பிச்சேன்னா அப்போது ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் வந்து பேசினேன். என்கிட்ட வந்து பேசும்போது ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையில் எங்கே நீ ஷேர் பண்ணுற அப்படின்னு. சபையில் போய் ஷேர் பண்ணுறேன். சபையில் யார் இருக்கிறாங்க? சபையில் விசுவாசி இருக்கிறாங்க. என் வார்த்தைகளை படிக்காதவங்களுக்கு யார் என் வார்த்தையை கொண்டு போவாங்க? என் வார்த்தைகளை படிக்காத மத்தியில் யார் இந்த வார்த்தைகளை கொண்டு போவாங்க? அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சுற்று வட்டாரத்துக்குள்ளே உட்காந்துக்கு நானே ராஜா நானே ராஜா நானே ராஜான்னு கத்தின்னு இருக்கணும். ஆனால் உலகத்துக்கு போகிறோமா? உலகத்துள்ள போய் எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தைகளை படிக்காத ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவரே என்னை மன்னிச்சு ஆண்டவரே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆண்டுட்டு இருக்கிறேன். என்ன பண்ணேன்னு எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 2 வசனத்தை கொடுப்பார் ஆண்டவர். வசனத்தை அந்த வாரத்து மேலே கொடுத்துடுவார். நான் படிக்கும்போது ஒரு வசனத்தை கொடுப்பார். அந்த வசனத்தை கொடுக்கும்போது அந்த 2 சண்டே நான் அப்போ என்ன பண்ணேன், வாட்ஸ்அப் எடுத்தேன். வாட்ஸ்அப்பில் யார் யாருக்கு அனுப்புன்னு ஆண்டவரே சொல்லணும்னா 20 பேருக்கு முதல்ல நான் ஆரம்பித்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இன்னைக்கு 71 பேருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் ஆண்டவர் தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புகிறேன், ஆண்டவரை தெரியாதவங்க அனுப்புகிறேன், விசுவாசிகளுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அவங்க ஆண்டவர் யாருக்கெல்லாம் அனுப்ப சொல்கிறாரோ அவங்களாம் அனுப்புகிறேன். இந்த வார்த்தைகள் தான் என்ன பண்ணோம், போய் ஆண்டவர் கிரியை செய்யும். இந்த வார்த்தைகள் தான் போய் என்ன பண்ணோம், இதான் அவங்க பண்ணோம். சரி, நம்ம நான் இங்கே 1000 கதை பேசலாம், 1000 வார்த்தை பேசலாம் சபைக்குள்ளே. ஆனால் வெளியே என்ன பண்ணேன், நான் எப்பவுமே கிளப்பில் போகும்போதுக்குன்னா இப்போ நான் சொல்கிறேன், வசனத்தை பேசிக்கிட்டே இருப்பேன். என் பேரே ஒருத்தர் கூப்பிடாரு, பைபிள் மாஸ்டர் அப்படின்னு வரும். ஏன்னா எங்கே நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட் செய்வார், ஜீசஸ் கிறிஸ்ட் தான் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த வசனங்களை பேசும்போது என்ன பண்ணுறாங்க, அவர் கிரியை செய்யும். கண்டிப்பாக வசனம் பேசும்போது கண்டிப்பாக ஒரு கிரியை செய்யும். முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆண்டவர் வசனத்தை நம்ம போய் பிறருக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னால், பிறர்கிட்ட பேசணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? யாராவது பதில் சொல்லணும். சபை பதில் சொல்லு. ஆண்டவர் வசனத்தை நம்ம போய் பிறர்கிட்ட ஷேர் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்டுக்கிறேன், பதில் சொல்லுங்கள். வசனத்தை 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 படிக்கணும். வசனத்தை படித்தாதான் நம்ம போய் வசனத்தை பற்றி சொல்ல முடியும். நம்ம பக்கத்தில் யாராவது ஒருத்தர் அட்ரஸ் கேட்குறோன்னா நம்ம எப்படி சொல்லணும்? அந்த அட்ரஸை தெரிஞ்சால் சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்? இல்லாட்டி தெரியலன்னு சொல்லுவோம். வசனத்தை தெரியாதான் சொல்லணும். வசனம் தெரியாமல் நீ இப்போ எப்படி ஆண்டவர் வசனத்தை பேச போகிறீங்க சொல்லுங்க. ஆண்டவர் வசனத்தையே படிக்காமல், ஆண்டவர் வசனத்தையே கேட்காம நீ எப்படி போய் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க போகிறீங்க? ஐயா சொல்லியிருக்க இந்த வாரம் சாட்சி சொல்லுன்னு சொல்லு. என்ன சாட்சி குடிப்பீங்க? வசனத்தை படிக்காதவங்களை சொல்கிறேன், படிக்கலை பற்றி சொல். படிக்காதவங்க என்னத்தை சாட்சி கொடுப்பீங்க? அது என்ன சாட்சி எடுக்கணும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் வார்த்தைகளை வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சுவிசேஷத்தை போய் அறிவுங்கன்னு சொன்ன தேவன் அந்த சுவிசேஷத்தை குறித்து நம்ம அறிவிக்காமல் ஒரு சாட்சியை சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க பார்ப்போம். அந்த சாட்சி எங்கே சொல்கிறீங்க? இந்த சபையில் தான் சொல்லுங்க. எனக்கு இன்னும் ஒரு சாட்சி ஒருத்தமா சொன்னேன், என்னால் என்ன மறக்கவே முடியாது அந்த சாட்சி. சபை ஐயா வீட்டில் உட்காந்துருந்தேன் ஐயா, திடீர்னு பிசாசு பறந்து வந்தான். அத்தனை பேர் அடிச்சுட்டேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல அது என்னடான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டேன், என்ன பிரதர் இதம்மா பறந்து வந்தது, இதை அடிச்சுட்டேன், பிசாசு அடிச்சுட்டாங்கன்னா கர்ப்பாம்பூச்சி பறந்து வந்ததை அடிச்சுட்டாங்க. ஒரு சாட்சி பாரு, கர்ப்பாம்பூச்சி வந்தது, பல்லி வந்தது, இதை அடிச்சது. நல்ல வேலை
வரவங்க யாரோ அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் நிறைய கொசுவெல்லாம் சாவடிச்சுன்னு சாட்சி சொன்னார். கொசு பறந்து பிசாசு கொசு பறந்து வந்தது. இந்த கொசு வரைக்கும் நான் சாவடிச்சேன். எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் அவங்ககிட்ட. இன்றைக்கி ஆரம்பிங்க. ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு நான் ஃபஸ்ட்டு பைபிள் படிக்க ஆண்டவருக்குள்ளே வந்து அப்புறம் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். மத்திய சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் அப்படின்னு ஆரம்பித்தோன்னா ஏன் தூக்கம் வரும். அப்படியே தூக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு தூக்கம் லைஃப்பில் ஒரே ஒன்றே இருப்பேன். சரி ஆண்டவரே ஒன்றே போய் படுத்துட்டேன். 2ஆவது நாள் எடுப்பேன். மத்திய சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் ஆரம்பிப்பேன். திரும்ப அதே மாதிரி ஏன் தூக்கம் வரும், போய் படுத்துக்குவேன். இப்படியே ஒரு 3 நாள் 4 நாள் பண்ண ஆரம்பித்தேன். என்னடா இது படிக்க ஆரம்பிச்சது தூக்கம் வருது, பெட்டில் போய் பத்தில் தூக்கம் வராது. அப்போ ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன தூக்கம் வந்தாலும் நான் பைபிள் படிக்காமல் நான் படுக்க மாட்டேன். என்ன தூக்கம் வந்தாலும் பைபிள் படிக்காமல் நான் தூக்கம். இது வரைக்கும் நான் சொல்கிறேங்க, என்னைக்கு அன்றைக்கி ஆரம்பிச்சோன்னா அது வரைக்கும் இன்றைக்கி தொடங்கி விடவே இல்லை. என் பொண்டாட்டி என்னை திட்டும் போது கூட என்ன பண்ணேன், டக்குன்னு பைபிள் எடுத்து போய் படிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் திட்டத்தை கம்மியாயிடும். இல்லை கையில் பைபிள் இருக்கு. ஆண்டவர் வார்த்தைகளை படிக்காமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. ஆண்டவர் பற்றி தெரியாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. இன்னைக்கு தீர்மானிங்க. நான் சொல்கிறேன், ஒரு உறுதியை கொண்டு வாங்க. கண்டிப்பாக இன்னையிலேருந்து ஆரம்பிப்பேன். பொதுவாக ஆரம்பிங்க. ஒரு அத்தியாயமாக ஆரம்பிங்க. ஒன்று ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிங்க. எல்லாம் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் அதான் சொல்கிறேன்னே, ஆண்டவரோடு நீங்கள் முதல்ல படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களை தானாக படிக்க ஆரம்பிச்சு. ஒரு காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா, இப்போ சும்மா நீங்கள் சாம்பார் செய்ய கற்றுக்கிறீங்கன்னு வச்சுங்க. அந்த சாம்பார் கற்றுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி. ஆனால் கொஞ்சம் நாட்கள் அப்புறம் என்ன ஆச்சு, அனாவசியமாக சாம்பார் வச்சுட்டு போவீங்க. சாம்பார் அதை பண்ணி கொடுத்துருமா, அப்படி பண்ணிடுவோம். அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மெய்ப்பனாக இருந்து நீங்கள் கூட நடப்பார். நீங்கள் அவர் படிக்க பண்ணி உங்க கூட வந்து வழி நடத்துவார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், உன்னை தூக்கி நடத்த அவர் பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சோம். இன்றைக்கி தீர்மானிங்க. ஏன்னா ரட்சிப்பன் தேவன் நம்மளோடு இருக்கிறாரு. 3வது என்ன பண்ணுறாரு, நல்ல மெய்ப்பனாக நம்மளோடு இருக்கார். ஸோ அந்த வார்த்தை இந்த 3மே நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த 3 மாதம் இருக்கிற நம்ம தெரியுமா இல்லை, அவர் கொடுத்து நம்ம சாட்சி சொல்லணுமா இல்லை. இந்த உலகத்துக்கு நம்முடைய சாட்சி தேவை. நம்முடைய வார்த்தைகள், ஆண்டவர் வார்த்தைகள் தேவை. நீ உலகம் எந்த அளவுக்கு போயிருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இந்த மழையை குறித்தே பாருங்கள். பைத்தியம் முடிச்சு அலையிறானுங்க. மெட்ரோலஜி ஃபெல்லோஸ் அந்த இதை பற்றி அவனுக்கு என்னன்னு தெரியல. இப்போ ஆண்டவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு பாருங்க இந்த உலகத்தை. அவனுக்கு தெரியல. கேட்டால் ரைட்டில் போதுன்றான், லெஃப்டில் வருதுன்றான், சுற்றி வருதுன்றான். அவனுக்கே என்ன நடக்குன்னு தெரியல. உலகம் பாருங்க எப்படி போயிட்டுருக்கு. இப்போ ஏன் இப்படி உலகம் போயிட்டுருக்குன்னா, இந்த உலகத்தை மாற்றக்கூடிய விசுவாசம் உள்ள விசுவாசிகள் ஒரு விசுவாசியாக வாழறதே இல்லை. அதனால தான் காந்தி சொன்னாலும், நான் இத்தனை நாள் சொல்லியிருப்போம் விட்டேன், ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒரு நல்ல கிறிஸ்துவம் வாழ்ந்துருந்தாங்கன்னா இந்திய தேசம் என்றைக்கோ கிறிஸ்துவ நாடாக மாறி இருக்கும். சரி, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி, எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க இன்னையிலேருந்து ஆண்டவர் வசனத்தை படிப்பேன்? எங்கள் அதிகமனே அன்பு தேவனே, அறிந்த காலைகளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். எங்களோட பேச்சுக்கிறாலே அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஆண்டவரே சப்பா எங்கள் ரட்சிப்பும் தேவனாக இருக்கிறது நன்றியோடு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கூட இருக்கிற தேவனாக உங்கள் பிரச்சனத்தில் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இது மாதிரி ஏசப்பா நீரே எங்கள் மெய்ப்பனந்து ஒவ்வொரு நாள் நடத்துறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வாக்கு தத்தபடியே இந்த நாளில் ஏசப்பா நீ நடந்து வரீங்க ஆண்டவரே. அந்த நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த சுவிசேஷ அறிவுகள் சொன்னியே, இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க அந்த கிருபை எங்களுக்கு கொடுப்பதாவே. இந்த நாள் முதல் கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுக்க அந்த கிருபை கொடுப்பதான் எல்லா துதி கனமையுமே செலுத்துகிறோம். ஜீவனில் இயேசு பிதாவே, ஆமென்.